அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய மிக மிக நுணுக்கமான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய இந்த மானுட உடற்பிறவி என்பது பற்பல விதமான கர்மவினைகள் காரணமாகவே ஏற்பட்டது என்று சித்தர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த பிறப்பு இறப்பு என்கிற இந்த சுழற்சிக்கு முடிவே கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த சித்தர்கள் அதற்கான தீர்வுகளை கண்டறிந்தார்கள். என்ன செய்தால் நமக்கு முத்தி மோட்சம் சித்திக்கும், பிறவா பெருநிலை வாய்க்கும் என்று தேடி பார்த்தபோது சகலத்திற்கும் ஆதியாக இருந்த பராபரத்தை சென்று சேர்ந்தாலொழிய நம்முடைய இந்த மாய பிறவிச் சுழலுக்கு வெடிமோட்சம் கிடைக்காது என்பதை கண்டறிந்தார்கள். இது பற்றிய நுணுக்கமான பல நல்ல கருத்துக்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் பதிவிலே இடைக்காட்டு சித்தர் சொல்ல கேட்க இருக்கிறோம். சராசரத்தை தந்த தனிவான மூலம் எனும் பராபரத்தை பற்றி பவம் அறவே போற்றீரே. இந்த உலகெங்கும் முழுவதும் பராபரத்தால் படைக்கப்பட்டது. சகலத்திற்கும் அதுவே தொடக்கம், அதுவே மூலம், அதுவே தூர், அதுவே கிழங்கு என்றாகிறது. அனைத்து உலகங்களையும் அனைத்து அண்டங்களையும் படைத்தது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை பராபரம் என்றே சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த பராபரம் என்கிற சொல்லை முதலிலே உச்சரித்தவர் சுப்பிரமணியர். அதற்கு பிறகு அனைத்து சித்தர்களும் இதன் உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். சிருஷ்டியின் கர்த்தா சிவன் என்று பலரும் கருதியிருந்த நிலையில், சிவனும் தவம் செய்து கொண்டிருக்கிறாரே, அவர் யாரை குறித்து தவம் இருக்கிறார் என்கிற வினா எழும்பிய போது சிவபெருமானே பராபரத்தை பற்றி வெளிப்படுத்தினார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. தவிர அனைத்து சீவர்களும் பராபரத்திலே இருந்து வெளிப்பட்டு வந்தவை என்கிற காரணத்தால் பராபரத்திற்கு புறம்பாக இங்கே எதுவுமே இல்லை என்கிற கருத்து வெளிப்பட்டது. மண்ணாதி பூத முதல் வகுத்ததொரு வான்பொருளை கண்ணாரக் காண கருத்து செய்து போற்றீரே. பராபரத்தை சென்று சரணாகதி செய்து கொண்டால் நம்முடைய எல்லா விதமான கர்மவினைகளும் அற்றுப்போகும் என்பது கருத்து. இதுவரையிலும் நம்மை படைத்த அந்த சக்தி எது என்று தெரியாமல் நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம். இப்போது தெரிந்துவிட்டது. எனவே மற்றவரிடம் கேட்பதைக் காட்டிலும் படைத்த பராபரத்தினமேயே நேரடியாக கேட்டுவிடுவது உசிதம் என்கிற காரணத்தால் சித்தர்கள் பராபரத்தை பணியும்படியாக பணித்தார்கள். பராபரத்தை கண்ணார காண வேண்டும் என்று கருதுகிறீர்களா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாது பராபரத்தை குறித்து சிந்தித்திருந்து மனதால் பராபரத்தை துதித்தபடியாக இருக்க வேண்டும். பராபரத்தின் வடிவமாகவே நாம் இருக்கிறோம் என்கிற காரணத்தால் நம் உள்ளே பராபரத்தின் தத்துவம் எவ்வாறு பொதிந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிய முற்பட வேண்டும். மண்ணாதி பூதம் முதல் அனைத்து விதமான பூதங்களையும் வகுத்த வான்பொருள் ஆகாயத்தின் நடுவாம் பாகத்தில் இருக்கும் அளப்பரிய ஆற்றல் பெற்ற பராபரம். அந்த பராபரத்தை காண வேண்டுமா? தகழியிலே பாருங்கள், நீங்களே பராபரம் என்று சித்தர்கள் மொழிகிறார்கள். மெய்ப்பொருளை விட்டு புலமறிய ஒண்ணாத மெய்ப்பொருளை நாளும் வெறுப்புற்று போற்றீரே. உங்களுக்கு தெரியக்கூடிய பொருளை கொண்டு தெரியாத ஒன்றை அறிந்து கொண்டுவிட முடியும். உங்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று எது? அது நீங்கள் மாத்திரமே. உங்களுடைய தோற்றம், உங்களுடைய செயல், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சிந்தனை இவை யாவும் பராபரத்தினால் கொடுக்கப்பட்டவை. அது ஒன்றுதான் உண்மையான மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை உங்களிடத்திலேயே வைத்துக்கொண்டு நீங்கள் புறத்திலே தேடி அலைந்து கொண்டிருந்தால் எவ்வாறு பராபரத்தை அறிவீர்கள், அடைவீர்கள் என்று இடைக்காடர் கேட்கிறார். வேறு எங்கோ இல்லை, நீங்களே பராபரம். உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீவனே பராபரத்தின் தத்துவம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதன் மீது நாட்டத்தை செலுத்தி புறத்திலே சளைத்து கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்க்கக்கூடிய காரியத்தை பார்த்து மேன்மை பெறுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளிட்டு உதித்தே உணர்வடைந்து போற்றீரே. எள் செடியிலே இருந்து பெறப்பட்ட ஒரு விதை. அந்த விதையை பார்க்கும்போது பெரும் சாதாரண திடப்பொருளாகவே காணப்படுகிறது. ஆனால் அந்த எள்ளை ஆட்டி பிழியும் போது அதிலிருந்து
எண்ணெய் வருகிறது. எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் எள்ளெண்ணெய் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக நல்லெண்ணெய் என்று நம்முடைய சித்தர்களால் குறிக்கப்பட்டது. காரணம், இந்த எள்ளிலிருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பற்பல விதமான உபாதைகளை தீர்த்து வைக்க வல்லமை பெற்றதாக இருக்கிறது. இந்த எள் ஒரு காயகல்ப மருந்தாகவே செயல்படக்கூடியது. எள்ளுச்செடியை பற்றி சொல்லும்போது, எள்ளு பூக்களை உங்களால் தொடர்ந்து உண்ண முடியும் என்றால் அது மிகச்சிறந்த காயகல்பமாக மாறும் என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எள்ளுக்குள்ளே தைலம் இருப்பதை எவர்கண்ணும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதை ஆட்டி பிழியும் போது அதிலே இருந்து தைலம் வருவதை எல்லோராலும் பார்க்க முடிகிறது. அதுபோல நம்முடைய சிரத்திற்குள்ளே ஜீவனாகிய சிவன் பராபரம் இருப்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சந்திரகலை சூரியகலையை சரடாக கொண்டு விவேகம் என்கிற அறிவை மத்தாக கொண்டு புருவ மத்தியத்திலே கடையும் போது அங்கிருந்து அமிர்தம் என்கிற தைலம் இறங்கி வருகிறது. உங்களுக்குள்ளேதான் இது இருந்தது என்பதை சொன்னால் உங்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. உணரும்போது இது உண்மை என்பதை எவராலும் மறுக்கவும் இயலாது என்று இடைக்காட்டு சித்தர் சொல்லுகிறார். பூமியெல்லாம் ஓர் குடைக்கீழ் பொருந்து அரசாள்வதற்கு காமியம் வைத்தால் உனக்கு கதி உளதோ கல்மனமே. மனம் கல்லாகி போனதே எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணம். எதற்காக மனதை கல்லோடு ஒப்பிடுகிறார்கள்? கல்லின் மீது தண்ணீரை ஊற்றினால் அது உள்வாங்குமா? வாங்காது. சிறிது தைலத்தை ஊற்றினால் உள்வாங்குமா? வாங்காது. கல் இறுகி போயிருந்த காரணத்தால் ஊடுருவும் தன்மை அதிலே இல்லை. ஆனால் கல் என்பது நொறுங்கி மணலாக மாறியிருக்கும் போது அதன் மீது தண்ணீர் ஊற்றப்பட்டால் மணற்துகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வழியாக தண்ணீர் கீழே சென்று பூமிக்குள்ளே நிறைகிறது. கல்மணமாக இருக்கக்கூடிய மனத்தை இடைவிடாது விவேகம் என்கிற ஒளி கொண்டு உடைத்து உடைத்து நொறுக்கி நொறுக்கி அதை துகள்களாக மாற்ற வேண்டும். இந்த பூமியெல்லாம் ஒரு குடைக்கீழ் ஆழ வேண்டும் என்கிற ஆசை கொண்டு பற்பல விதமான போர்களை செய்து பலரை துன்புறுத்தி மன்னர்கள் யுத்தங்கள் மூலமாக நினைத்ததை சாதிக்க பார்க்கிறார்கள். அப்படி படை கொண்டு போர் நடத்தி உலகம் முழுவதையும் வெல்ல நினைத்தாலும் வென்றுவிடலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், மனம் இறுகி கல்லாகி போயிருக்கிறது. கல்லையும் கனிய வைக்கும் ஆற்றல் மனத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. அதே மனம் கசியும் போது கல்மனம் வெளிப்பட்டு இளகிய மனமாக மாறுகிறது. மனதை 4 கூறாக பிரித்து கொடுத்தார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. சித்தம் என்பது புத்தி மற்றும் அகங்காரத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதை கரைத்து தன்வயப்படுத்தும் போது உண்மையின் தத்துவம் பொறிபடுகிறது. இதற்கு இடையூறாக இருப்பது என்னவோ காம விகாரங்கள் தான் என்பது சித்தர்களுடைய கருத்து. பெண்ணாசை கொண்டு பேணி தெரிந்தாக்கால் விண்ணாசை வைக்க விதியிலேயே கல்மனமே. அருளில்லாருக்கு அவ்வுலகம் கிடைக்காது, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் நிலைக்காது. இந்த உலக ஆசை என்பது புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று கருதியிருப்பதால் ஏற்படுகிறது. பராபரம் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு அண்டவெளியிலே ஆகாய வெளியிலே ஜோதியாக மின்னிக் கொண்டிருக்கிறது. அண்டவெளியிலே இருக்கும் பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்றால் புலன்கள் சார்ந்த இச்சைகளை முதலாவதாக விட்டொழிக்க வேண்டும். புலன்கள் சார்ந்த இச்சைகளிலும் மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய இச்சை எது என்று கேட்டால் அது பெண்ணாசை, காமம் மாத்திரமே. காமவயப்பட்டு கருத்தெளிந்து போனவர்க்கு ஆகாய நடுவிலே இருக்கும் பராபரத்தை சென்று சேருவதற்கான ஆற்றல் இல்லை. காரணம், காமவயப்பட்டவனுடைய சிந்தனை முழுவதும் காமத்தை நோக்கி இருக்கிற காரணத்தால் அவனால் பராபரத்தை சிந்திக்க முடியவில்லை. இங்கே காமம் என்று சொல்லப்பட்டது பெண்ணாசை மாத்திரமல்ல, புலன்கொண்டு பார்க்கும் இந்த உலகம் சார்ந்த அனைத்து ஆசைகளும் இந்த ஒரு வார்த்தையிலே அடங்கும். கல்மனம் கரைய வேண்டும் என்றால் இடைவிடாத பிரார்த்தனை அவசியம்.
சுத்த சத்தியத்தை உரைத்த குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக வாழ்க்கை வாழ பயணித்து கொண்டு விட்ட ஒருவனுக்கு இந்த மாயை என்பதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைக்கும் வரையிலும் போராடியே தீர வேண்டும் என்பது சித்தர் பெருமக்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. ஆசையை விடுப்போம், பிறவித்தலையை வெல்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.